இங்க பாக்கியாம இனியாவோட நடவடிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இனியா இந்த விஷயத்துல ஃபோன் எடுக்காம போனதுல ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு இனியா, நான் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ பண்ற விஷயம் எனக்கு சரியா பிடிக்கவே இல்லை, ஒழுங்கா இருந்துக்க அப்படின்ற மாதிரி லைட்டா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இனியாவுமே இங்க ஆகாஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலுமே அவங்க வீட்டுல ஒரு பொய் சொல்லிட்டு இந்த பக்கம் ஆகாஷ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அம்மா இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல பாக்கியாவுமே இங்க நைட்டு ரெஸ்டாரண்டோட கணக்கு எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யதார்த்தமா தண்ணி எடுக்கிறதுக்காக வந்த கோபியுமே இங்க பாக்கியா நைட்டு கண்ணு முழிச்சு ரொம்ப நேரம் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சரி நம்ம அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு காஃபி போட்டு இந்த பக்கம் பாக்கியாவாக கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப பாக்கியமே இந்த பக்கம் கோபியும் காஃபியும் பாக்குறாங்க. அப்ப கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நீ நல்லா பாத்துக்கிற, அதுக்காக உனக்கு நான் இது கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த காஃபி அங்க வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியா தான் எவ்வளவோ டயர்டா இருந்தாலும் அந்த காஃபியை எடுக்காமலே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு எப்பவும் போல கிச்சன்ல சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க யதார்த்தமா வந்து கோபியும் ஈஸ்வரியும் இங்க கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கோபியுமே அப்பதான் அந்த டேபிள்ல இருக்க காஃபியை நோட் பண்றாரு. இது நம்ம நேத்து போட்டு வச்ச காஃபி இல்ல, அப்ப பாக்கியா இந்த காஃபி எடுக்கவே இல்லை, நம்ம போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவ காஃபியை குடிக்காம இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா என்ன, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு லைட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனா பாக்கியாக்கு நம்ம என்ன பண்ணாலும் அவளுக்கு கண்டிப்பா நம்மளை பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் ஈஸ்வரி அங்க வந்துட்டு, இது என்ன காஃபி இப்படி மூடி வைக்காம வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கூலிங்காக இருக்குது, சொல்லப்போனால் ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்கியாட்ட இந்த காஃபி யார் போட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாக்கியாவுமே இந்த பக்கம் அந்த காஃபியை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சிங்கில் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கோபியுமே நான் தாமா போட்டு கொடுத்தேன், நைட்டு வந்து பாக்கியா கண் முழிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தா, அதுக்காக தான் நான் காஃபி போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பாக்கியா காப்பியை சிங்கில் ஊற்றுறதை பார்த்த உடனே இங்கே கோபிக்கு ரொம்பவே மனசு வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, பாக்கியாவுக்கு எந்த விஷயத்தில் நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்கறை எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அவங்களும் பாக்கியாட்ட வந்துட்டு, என்ன பாக்கியா இது, என் பையன் உனக்காக காஃபி போட்டு கொடுத்துருக்கான், அதை நீ குடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் இருக்கும்போது அவன் முன்னாடியே அதை தூக்கி சிங்கில் ஊத்துற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே பாக்கியாவுமே, இங்கே பாருங்க எனக்காக யாரும் இந்த மாதிரி வந்து கரிசனம் காட்டணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், அப்படி யாரும் எனக்கு செய்யவும் வேண்டாம், அதனால தான் நான் தூக்கி ஊற்றினேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, எனக்கு புரியுது பாக்கியா, சொல்லப்போனால் இந்த வீட்டில் நானும் என் பையனை இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியல, எங்கள் 2 பேரும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக உன்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும். ஏன்னா நீ பழைய பாக்கியா கிடையாது, உன் மனசு ஃபுல்லாக வந்து வஞ்சகமும் அதே நேரம் பண திமிரும் ஏறிக்குச்சு, அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாக்கியாவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க செல்வியுமே, அம்மா இங்கே பாருங்க, இப்படிலாம் அக்காவை பற்றி பேசிட்டு இருக்காதீங்க, அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, யாரை பற்றியும் யோசிக்காம எல்லா இடத்துலையுமே இறங்கி வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு பண திமிரும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்கா மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ அந்த விஷயத்தை மட்டும் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்காக நீங்கள் அக்காவை இப்படிலாம் திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே செல்வி வந்து இங்கே பாக்கியாக்காக பேசுகிறாங்க. ஆனால் இதை கேட்டு இருக்க ஈஸ்வரியுமே, உடனே வந்துருவியே, உங்கள் அக்காவை பற்றி பேசினா உனக்கு மூக்கு வேத்தரும்ல, அவளை ஏதாவது திட்டினா உனக்கு வலிக்குது இல்லை, பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் உண்மையான அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கீங்க, உன்னை திட்டினா அவள் வருவா ஜாயிண்ட்டுக்கு, இப்போ அவளை திட்டினோன்னு நீ வர, நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டில் இருங்க, நாங்களாம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட செல்வி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே, நீங்கள் பாருங்க உங்களுக்கு தேவையில்லாத கோபம் இருக்கு, அந்த கோபத்தை இங்க செல்வி மேல காட்டாதீங்க, உங்களுக்கு என் மேல தான் காட்டணும்னு தோணுச்சுன்னா நேரடியாவே என்ன பார்த்து பேசுங்க, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இங்கே ஈஸ்வரியுமே, தெரியும் பாக்கியா, நீ தான் எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு தெரிஞ்சுட்டியே, சொல்ல போனா என்னையும் என் பையனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதான் என் பையனுக்கு 2 மாசம் டைம் கொடுத்துருக்கே, அதுவும் 1 மாசம் முடிய போகுது, இன்னும் 1 மாசம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ எப்பவும் போல ஜாலியா இந்த வீட்டில் உன் பண திமிரோட வாழ்ந்துக்கலாம், நாங்க எப்பவும் போல இந்த வெளியில போய் கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பாக்கியாவுமே அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அப்பா இவங்க எப்பவுமே இப்படிதான், என்னை எப்பவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, அவங்க என் கூட இருந்தாலும் சரிதான், அவங்க பையன் கூட போய் இருந்தாலும் சரிதான், எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவுமே தன்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ரெஸ்டாரண்ட் கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நான் கிளவுட் கிச்சன் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க கிளவுட் கிச்சனுக்கு போறாரு. அங்க போயிட்டு சரியா ஒர்க்குமே செய்யாம ரொம்பவே டென்ஷன் ஆகும், பாக்கியா பண்ண விஷயங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க கிளவுட் கிச்சனுக்கு செந்திலுமே கோபியை பார்க்கறதுக்காக வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியை பார்த்து, என்னடா கோபி நல்லா இருக்கியாடா, இப்போ எல்லாம் உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நல்லாவே நலம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபி டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு செந்திலுமே, என்னாச்சு
என்னாச்சுடா கோபி, ஏன் டல்லா இருக்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் கோபி இருந்துக்கிட்டு, இல்லை செந்தில், இன்னும் 2 மாசத்துல வீடு காலி பண்ணணும், காலி பண்ணி அடுத்து எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோபி இந்த பக்கம் செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்திலுமே, என்னாச்சுடா பாக்கியா மறுபடியும் உன்னை வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்களா, ஏன் மறுபடியும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி செந்தில் கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கோபியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி, இந்த பக்கம் வந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, நான் பாக்கியாவை மிஸ் பண்ணிட்டேன், பாக்கியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது, அவள் எந்த அளவுக்கு மனசில் என்னை பற்றி வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கான்னா, நான் அந்த அளவுக்கு அவளை தப்பாக நடத்திருக்கேன்ல, என்ன அறியாமலே நான் பாக்கியாவுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கோபி செந்தில் முன்னாடியே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ செந்திலுமே இந்த பக்கம் கோபியை அங்கேருந்து வெளியில் கூட்டிட்டு போயிட்டு, டேய் என்னடாச்சு, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி என்னதாச்சும் உங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து கோபி கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் கோபி, அது ஒன்றும் இல்லடா, நேற்று ஒரு விஷயத்துக்கு இந்த பக்கம் பாக்கியாக்காக காஃபி போட்டு வச்சிருந்தேன், சொல்லப்போனால் அந்த காஃபி அவள் குடிக்காம அங்கேயே வச்சுட்டு போயிட்டா, அடுத்த நாள் காலையில் நான் வந்து பார்க்குற வரைக்கும் அது அங்கே தான் இருந்துச்சு, அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் ஹெல்ப் பண்ணா அந்த ஹெல்ப் அவள் எடுத்துக்க மாட்டேன்றா, ஏன்னா அவளால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல, அப்படின்னா நான் அந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கேன்டா, உண்மையிலுமே என் மனசறிஞ்சு நான் பாக்கியாவெல்லாம் ஒரு மனுஷாவே நினச்சது கிடையாது. ஒரு காலத்தில் எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பாக்கியாவோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே நடத்திருக்கேன், அவள் சும்மா கிச்சனில் சமைக்கிற ஒரு ரோபோ மாதிரி நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன தான் என்கிட்ட அவளோட ஆசையை வந்து சொன்னாலும் அதை எதையுமே காதில் வாங்காமல் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவளை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன், அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அவளுக்கே தெரியாமல் டைவர்ஸ் நோட்டீஸில் அவகிட்ட கையெழுத்து வாங்கி அவளை டைவர்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் பாக்கியா வந்து என்கிட்ட எந்த ஒரு உதவியும் ஏற்றுக்க மாட்டேன்றா, அது எனக்கு தெளிவாகவே புரியுது, பட் இருந்தாலும் என்னோட மனசை தாங்க மாட்டேன்றா, நான் இப்போ நல்லவனா மாறிட்டேன், பட் இருந்தாலும் நான் பண்ண கெட்டதுங்க என்னை சுற்றி சுற்றி அடிக்குது, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ரொம்பவே வந்து மிரண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே செந்திலுமே, இங்கே பாரு கோபி, ஆல்ரெடி பாக்கியா முடிவு பண்ணியிருப்பா அவளோட லைஃப்க்கு வேற யாரும் தேவைப்படாது, ஏன்னா நீ அவளை ஏமாத்திட்டு போனதுக்கப்புறம் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தானே மேலே வந்தா, அப்போவே அவள் லைஃபோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறத அவள் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் மறுபடியும் உன்னை நம்புறதுக்கு அவள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா, ஏன்னா நீ எப்போவுமே ஒரே முடிவோட நின்னதே இல்லை கோபி, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா மாறிக்குவேன், திடீர்னு ராதிகா இருக்கும்போது ராதிகா ஒன்று சொன்னால் மாறிடுவேன், எப்போவுமே உன்னோட தாட்டில் நீ செயல்படுற ஆளே கிடையாது, உன் மனசில் கோபமும் வெறியும் இருந்தால் மட்டும்தான் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்வேன், மற்றபடி வேற கோபம் வெறி எதுவும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நீ உடனே மாறிக்குவேன், அதான் உன் பிரச்சனையே. இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், எப்போ பார்த்தாலும் நீ இப்போ இந்த உங்கள் அம்மா பேச்சை கேட்கறது, இங்கே ராதிகா பேச்சை கேட்கறது, அதே நேரம் இங்கே பாக்கியாவை எதிர்த்து நிறைய பிரச்சனைகள் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறப்போ எப்போ பார்த்தாலும் நீ கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி மற்றவங்க மேலே பழிய போட்டு தப்பிச்சிருடா கோபி, இப்போ கூட நீ ஒரு சேஃபாக தான் இருக்க, ஏன்னா உன்னால் முடிஞ்சால் நீ வந்து கிளவுட் கிச்சனில் உன்னால் தனியாக வாழ முடியும், ஆனால் உங்கள் அம்மாக்காக நீ அங்கே இருக்கணுங்கிறதுக்காக நீ இப்போ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படியாவது பாக்கியா மனசு மாறிடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த காஃபிலாம் போட்டு கொடுத்து எப்படியாவது பாக்கியா மனசை மாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்படி உன் உள் மனசில் இருக்கிற ஆசையை என்னாலே புரிஞ்சுக்கும் போது லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து போராடி மேலே வந்த பாக்கியாவால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியும். நீ நல்ல வந்தாண்டா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ உங்கள் அம்மாக்காக நீ அங்கே இருக்கிறதுக்காக நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த விஷயம் எல்லாமே இன்னுமே உன்னை நல்லவனா காட்டாது, ரொம்பவே கெட்டவனா காட்டும். நீ தனியாக வந்து இருடா, நீ இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணி அவங்க வந்து உன்னை கூப்பிட்டு, நீ ரொம்பவே நல்ல ஹியூமன் பீமா, நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே ஒரு பிராய்ச்சித்தமா நீ தனியாக வந்துரு, அப்படி அம்மா அவங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துரு. ஏன் உன்னால் உங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியாதா? ஏன் பாக்கியா அன்பாக தான் பார்த்துக்குவாங்க, அதே மாதிரி உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இங்கே செந்தில் ரொம்பவே வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொன்னே தான் கோபிக்குமே தெளிவாக புரியுது, நம்ம தான் இன்னுமே பாக்கியா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாக்கியா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போனா நம்ம பாக்கியாவுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, இந்த விஷயத்தில் நம்ம எப்படியாவது நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு நம்மளும் தனியாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் தெளிவான முடிவெடுத்து அந்த முடிவை பற்றி வீட்டில் பேசலாம்னு சொல்லி டைரெக்டாக கிளம்பி போகிறாரு.